सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। தன்னுடைய முயற்சியில் முன்னேறி செல்வதில் சோம்பேறித்தனம் மிகுந்த தடையாகி விடுகிறது. பேசும்போது இப்படி கூறுகிறீர்கள் இல்லையா? நல்லது, பார்ப்போம், இந்த காரியத்தை செய்வோம், செய்து விடலாம். இவையெல்லாம் சோம்பேறித்தனத்தின் அடையாளங்கள். செய்வோம், செய்தே விடுவோம், அதெல்லாம் ஆகிவிடும். அப்படி இல்லை, செய்வதில் இறங்கிவிட வேண்டும். என்ன ஞானம் மற்றும் தாரணைகள் கிடைத்திருக்கிறதோ அவற்றை புத்தியில் தாரணையோ செய்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆனால் நடைமுறையில் வருவதில் தடைரூபமாக என்ன வருகிறதோ அது தன்னுடைய சோம்பேறித்தனம். நல்லது, நாளை முதல் எடுத்து செய்வோம். இன்னார் செய்தால் நானும் செய்வேன். இன்று யோசிக்கிறேன், நாளையிலிருந்து செய்வேன். இந்த காரியத்தை முடித்துவிட்டு பிறகு இதை செய்வேன். அந்த மாதிரியான எண்ணம்தான் அலட்சியத்தின் ரூபமாகும். என்ன செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே செய்ய வேண்டும். எவ்வளவு செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே செய்ய வேண்டும். மற்றபடி செய்து விடலாம், யோசிப்போம். இந்த வார்த்தைகளின் பின்னால் வரும் எழுத்துக்கள் ஓம், போம் இருக்கின்றன இல்லையா? இந்த வார்த்தைகள் குழந்தைத்தனத்தின் அடையாளம். சின்ன குழந்தைகள் ஓம் ஓம் ஓசை எழுப்புகிறார்கள் இல்லையா? இவை அலட்சியத்தின் அடையாளம். எனவே ஒருபொழுதும் சோம்பேறித்தனத்தின் ரூபத்தை தன்னிடம் வரவிடாதீர்கள். மேலும் எப்பொழுதும் தன்னை உற்சாகத்தில் வைக்க வேண்டும். ஏனென்றால் பொறுப்பில் இருப்பவராக ஆகிறீர்கள் இல்லையா? பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருப்பவர் எப்பொழுதும் முயற்சி செய்வதின் உற்சாகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவரை பார்த்து மற்றவர்களும் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். காலப்போக்கில் முயற்சியில் களைப்பு வருவது மற்றும் காலப்போக்கில் முயற்சி சாதாரண வேகத்தில் ஆகிவிடுவது, இது எதன் அடையாளம்? தடை இருக்கவில்லை, ஆனால் ஆர்வமும் உயர்ந்ததாக இல்லை என்றால் கூட அதையும் சோம்பேறித்தனம் என்றே கூறுவோம். சிலர் அந்த மாதிரியும் அனுபவம் செய்கிறார்கள். தடை கூட இல்லை, சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆர்வமோ உற்சாகமோ விசேஷமான எந்த ஊக்கமோ இல்லை என்றால் இதுவும் சோம்பேறித்தனத்தின் அடையாளமே. சோம்பேறித்தனமும் அநேக விதமானது. இந்த சோம்பேறித்தனத்தை ஒருபொழுதும் வரவிடாதீர்கள். சோம்பேறித்தனம் முதலில் மெதுமெதுவாக சாதாரண முயற்சி செய்பவராக ஆக்கும். பிறகு பாபாவின் நெருக்கத்தில் இருந்து தூரமாக்கும். பின்பு ஆக்கி ஏமாற்றியும் விடும். பலகீனமானவராக ஆக்கிவிடும். பலமற்றவராக ஆக்கிவிடும். பலமற்ற மற்றும் பலகீனமானவராக ஆவதினால் குறைகளின் பிரவேசம் ஆரம்பமாகிவிடுகிறது. எனவே எனது புத்தியின் ஈடுபாடு தந்தை மற்றும் தந்தையின் காரியத்திலிருந்து கொஞ்சமாவது தூரமாக இல்லையே, முற்றிலும் அருகாமையில் மற்றும் கூடவே இருக்கிறதா என்ற இதை எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள். இன்றைய உலகத்தில் யாரையாவது கொலை செய்கிறார் என்றால் மற்றும் அல்லது தாழ்ந்த காரியம் ஏதேனும் செய்கிறார் என்றால் முதலில் அவரை தாக்க நினைப்பவரை
தூரமாக விரட்டி அழைத்து செல்வார். அவரை தனிமையில் பலகீனமானவராக்கிவிட்டு பின்பு அவர் மேல் முற்றுகையிடுவார். அப்படி மாயாவும் சாதுரியமானது முதலில் சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து புத்தியை தூரமாக்குகிறது. பின்பு எப்பொழுது பலகீனமாகுகிறாரோ அப்பொழுது முற்றுகையிடுகிறது. பின்பு யாரும் உடன் இருப்பதில்லை. எனவே என்ன ஆனாலும் சரி, தன்னுடைய புத்தியை ஒருபொழுதும் தந்தையின் துணையிலிருந்து தூரமாக்க கூடாது. எப்பொழுதாவது யார் மேலாவது முற்றுகை நடக்கிறது என்றால் அவரிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னை தூரமாக எடுத்து செல்ல முடியாத அளவிற்கு எப்படி கதறுகிறார்கள், எப்படி அலறுகிறார்கள். இங்கு மாயா என்னுடைய புத்தியின் தொடர்பை தந்தையிடமிருந்து தூரமாக்குவதற்கு முயற்சி செய்கிறது என்று எப்பொழுது தெரிகிறதோ உடனே உங்களுக்குள் தந்தையின் குணத்தை பாட ஆரம்பித்து விட வேண்டும். மகிமை செய்ய வேண்டும். மகான் காரியங்களில் சேவை ஈடுபட்டு விடுங்கள். கதறாதீர்கள். பக்தியில் கூட குணத்தை பாடுகிறார்கள் இல்லையா? இந்த நினைவு சின்னம் எங்கிருந்து உருவானது? இவ்வாறு மனதால் குணத்தை பாடுவதை அவர்கள் வார்த்தையில் கொண்டு வந்து விட்டார்கள். சரியான முறையில் குணத்தை பாடுவதை உங்களால் தான் செய்ய முடியும் இல்லையா? இப்பொழுது சரியான ரூபத்தில் மனதின் எண்ணம் நினைவு ரூபத்தில் குணத்தை பாடிக்கொண்டே இருக்கிறீர்கள். மேலும் பக்தியில் ஸ்தூல தன்மையில் வந்து விடுகிறீர்கள் என்றால் வாய் மூலமாக பாட ஆரம்பித்து விடுகிறீர்கள். அனைத்து பழக்க வழக்கங்களின் தொடக்கமும் இங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது இல்லையா? அப்படி குணத்தை பாட ஆரம்பித்து விடுங்கள். தன்னை அதிகாரி என்று புரிந்து அனைத்து சக்திகளையும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். பின்பு ஒருபொழுதும் மாயா உங்களுடைய புத்தியின் ஈடுபாட்டை தூரமாக ஆக்க முடியாது. தூரமாகவும் ஆக மாட்டீர்கள், பலகீனமாகவும் ஆக மாட்டீர்கள், தோல்வியும் அடைய மாட்டீர்கள். பிறகு எப்பொழுதுமே வெற்றி அடைபவராக ஆவீர்கள். எனவே நான் அநேக தடவை வெற்றி அடைந்தவன், இப்பொழுதும் வெற்றி அடைந்தே காண்பிப்பேன் என்ற இந்த ஸ்லோகனை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். யார் அநேக தடவை வெற்றி அடைந்தவரோ அவர் இப்பொழுதும் தோல்வி அடைவாரா என்ன? ஒருபொழுதும் இல்லை. தோல்வி அடைவது என்பது நடக்கவே கூடாது. எப்படி அஞ்ஞான ஆத்மாக்களுக்கு வெற்றி அடைவது அசம்பவமாக அனுபவம் ஆகிறதோ, இந்த விதத்தில் ஞான ஆத்மாவிற்கு தோல்வி அடைவது அசம்பவமாக அனுபவம் ஆக வேண்டும். அந்த மாதிரியான மனோபலத்தை தன்னுள் நிரப்பி இருக்கிறீர்களா? யாருடைய எண்ணத்தில் கூட சரீர உணர்வு இல்லையோ, தேக அபிமானம் இல்லையோ அவரைத்தான் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்தவர் என்று கூறலாம். தன்னுடைய தேக உணர்வையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். நான் இன்னார் என்ற இந்த எண்ணமும் அர்ப்பணம் ஆக வேண்டும். அவரைத்தான் சர்வ சமர்ப்பணம் மற்றும் குணங்களினால் சம்பன்னமானவர், நிறைந்தவர் என்று கூறப்படுகிறது. அனைத்து குணங்களினால் சம்பன்னமானவரைத்தான் சம்பூர்ணமானவர் என்று கூறப்படுகிறது. எந்த ஒரு குணத்தின் குறையும் இருக்க வேண்டாம். இப்பொழுது இந்த குறை இருக்கிறது என்று வர்ணனை செய்கிறீர்கள் இல்லையா? இதன் மூலம் சம்பூர்ண நிலை இல்லை என்பது நிரூபணம் ஆகிறது. சர்வ குணங்கள் நிரம்பியவர்களாக ஆகியிருக்கிறீர்களா? சர்வ சமர்ப்பணமாகி சர்வ குணங்கள் சம்பன்னமாகி சம்பூர்ண நிலையை பிராப்தி செய்தே தீருவோம் என்ற இந்த லட்சியத்தை வைத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி முயற்சி செய்பவர்களுக்கு தந்தையும் எப்பொழுதும் வெற்றி அடைபவர் ஆகுக என்ற வரதானத்தையும் கொடுக்கிறார்.
ஒவ்வொரு எண்ணத்திலும் அதிசயம் செய்து காண்பியுங்கள். இதே விசேஷத்தை காண்பியுங்கள். வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கிறீர்கள் இல்லையா? உங்களுக்கு நீங்களே முடிவு எடுத்து வந்திருக்கிறீர்கள். எனவே எந்த ஒரு சம்ஸ்காரத்தின் வசமாக வேண்டாம். யார் உலகத்தை வென்றவராகவே இருக்கிறாரோ அப்படிப்பட்டவர் யாருடைய வசமாகவும் ஆக முடியாது. யார் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பார்வையிலேயே மகிழ்ச்சி திருப்தி செய்பவராக இருக்கிறாரோ அவருடைய பார்வை வேறு எங்கும் போக முடியாது. அந்த மாதிரி திட நிச்சய புத்தி உடையவராக இருக்கிறீர்களா? தன்னுடைய அனைத்து பலகீனங்களையும் பட்டியில் ஸ்வாஹா செய்தாகிவிட்டதா அல்லது செய்ய வேண்டுமா? இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கிறது என்று அப்படி சொல்ல மாட்டீர்கள் இல்லையா? தன்னுடைய மனம் என்ற பையை மிக நன்றாக சோதனை செய்யுங்கள். ஏதாவது மூளையில் கொஞ்சம் ஏதாவது தங்கியிருந்து விடவில்லையே? மற்றும் தெரிந்தே கை செலவுக்காக கொஞ்சம் வைத்திருக்கவில்லையோ? இதை நல்ல முறையில் பாருங்கள். நம்பிக்கைக்குரிய குரூப்பாக இருக்கிறீர்களா? அல்லது இதையும் விட உயர்ந்தவர்களா? அதையும் விட உயர்வாக என்ன இருக்கிறது? நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறீர்கள் மற்றும் வெற்றி அடைபவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்படி இது அநேக தடவை வெற்றி அடைந்த குரூப் ஆகும். வெற்றி அடைபவர்களாகவோ இருக்கவே இருக்கிறீர்கள். நம்பிக்கைக்கான விஷயம் இல்லை. அந்த மாதிரி வெற்றி அடைபவர் தான் வெற்றி மாலையின் மணியாக ஆகிறார். நம்பிக்கை மட்டும் இல்லை, ஆனால் 100% நிச்சயமாக நாம் வெற்றி அடைபவர்களேதான். பார்த்து கொள்ளுங்கள். மாயாவும் குறைந்தது அல்ல. மாயாவும் பெரிய சுறுசுறுப்பானதுதான். அனைத்து தரப்பிலிருந்தும் அனைத்து ரூபத்திலும் மாயாவின் ஞானத்தையும் தெரிந்து கொண்டீர்கள். மாயாவினுடையது என்னவாக இருக்கிறது? அது எந்த ரூபத்தில் எப்படி வருகிறது? இந்த முழு ஞானத்தையும் எடுத்து கொண்டீர்களா? இந்த விஷயத்தில் எங்களிடம் ஞானம் இல்லாமல் இருந்தது என்று அப்படி கூற மாட்டீர்கள் தான் இல்லையா? அப்படி அறியாதவராய் தன்னை விடுவித்து கொள்ள வேண்டாம். சிலர் இந்த மாதிரியும் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது, என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அறியாதவர்களாக இருக்கும் காரணத்தினாலும் ஏமாற்றத்தில் வந்து விடுகிறார்கள். ஆனால் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறீர்கள் என்றால் அறியாமல் இருக்க முடியாது. எனக்கு இந்த விஷயத்தில் ஞானம் இல்லை என்ற இந்த வார்த்தை வெளியாகிறது இல்லையா? இதுவும் பலகீனம்தான். ஞானி என்றாலே ஞானிதான். ஏதாவது ஒரு விஷயத்தின் அஞ்ஞானம் இருக்கிறது என்றால் ஞானி என்று கூற முடியுமா? ஞான சுரூபமானவர் எந்த ஒரு விஷயத்தின் அஞ்ஞானத்திலும் இருக்க மாட்டார். யார் யோக சுரூபமாக இருப்பாரோ அவருக்கு அனுபவம் இல்லாத போதிலும் முதலிலேயே அனைத்தையும் தெரிந்தவர் மாதிரி அனுபவம் ஆகும். 3 காலத்தையும் தெரிந்தவர் எப்படி அறியாதவராக ஆக முடியும்? எனவே மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகவும் ஆக வேண்டும் மற்றும் வெற்றி அடைபவராகவும் ஆக வேண்டும் என்றால் தோல்வியே ஏற்படாது என்ற அனுபவம்தான் ஏற்படும் இல்லையா? இந்த குரூப் எப்படி தனது ஜொலிப்பை காண்பிக்கிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். உங்களுடைய ஜொலிப்பின் மூலம் அனைவருக்கும் தந்தையின் ஜொலிப்பு தென்பட வேண்டும். பாவம் ஆத்மாக்கள் துடிதுடித்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையின் ஜொலிப்பு கொஞ்சமாவது தென்பட்டது என்றால் அனைத்து பிராப்திகளும் ஏற்பட்டுவிடும். எனவே இப்பொழுது தந்தையின் ஜொலிப்பை தன் ஜொலிப்பின் மூலம் காண்பியுங்கள். புரிந்ததா? அப்படி இது வெற்றி அடைபவர்களின் குரூப் ஆகும். உற்சாகத்தின் மூலம் சோம்பேறித்தனத்தை விரட்டக்கூடியவர்கள் நீங்கள். இப்பொழுது நடைமுறையில் பார்ப்போம். பயிற்சியை நடைமுறையில் எவ்வளவு கொண்டு வருகிறீர்கள் என்பதும் தெரிய வந்துவிடும். எந்தெந்த இடத்திற்கு செல்வீர்களோ
யாருடன் சேர்ந்து சேவையின் உதவியாளர் ஆவீர்களோ அவர்களுக்கு அதிசயத்தை தவிர வேறு எதுவுமே தென்பட வேண்டாம். அந்த மாதிரி இப்பொழுது நீங்கள் அதிசயத்தை காண்பிக்க வேண்டும். ஒரு வரியில் அதிசயத்தை எழுதட்டும், அப்பொழுதுதான் வெற்றியடைந்த குரூப் என்று சொல்வோம். தந்தைக்கு சமமாகி காண்பியுங்கள். உண்மையிலேயே இந்த குரூப் தடையற்றது, எப்பொழுதும் தந்தையின் லைப்பில் மூழ்கி இருப்பவர்கள் என்று பெரியவர்களும் தந்தையின் குணத்தை பாடுகிற மாதிரி அதிசயத்தை செய்து காண்பியுங்கள். ஒருவரை தவிர வேறு எதுவுமே ரசிப்பதில்லை. தந்தை மேல் உள்ள ஈடுபாடு தந்தையின் காரியத்தின், அதாவது சேவை மேல் உள்ள ஈடுபாடு என்கிற இதை தவிர வேறு எதுவுமே ரசிப்பதில்லை. உலகத்தில் வேறு எந்த நபர் அல்லது பொருள் மீதும் இந்த அனுபவமே இருக்க வேண்டாம். அப்படி ஒரு ஈடுபாடு, ஒருவர் மீது நம்பிக்கை, ஒரே சீரான நிலை, முன்னேறும் கலையில் இருக்கக்கூடியவராகி காண்பியுங்கள். அப்பொழுதுதான் அதிசயம் என்று கூறுவோம். ஏன் என்பதையே முற்றிலும் சாம்பலாக்கி செல்ல வேண்டும். ஏதாவது காரணம் எதிரில் உருவாகிறது என்றால் அந்த காரணத்தையும் மாற்றி நிவாரண ரூபம் ஆக்கிவிடுங்கள். பின்பு இந்த காரணம் இருந்தது இல்லையா என்று அப்படி கூறாதீர்கள். எவ்வளவுதான் காரணங்கள் இருந்தாலும் நான் நிவாரணம் செய்யக்கூடியவனே அன்றி காரணத்தினை பார்த்து பலகீனமாகுபவர் அல்ல. காரணத்தை நிவாரணத்தில் மாற்றம் செய்யக்கூடிய குரூப் நீங்கள். இதைத்தான் வெற்றி அடைபவர் என்று கூறப்படுகிறது. இந்த மாதிரி உயர்ந்த லட்சியம் உடையவர் எதிர்காலத்தில் லக்ஷ்மி ரூபம் ஆகிறார். லக்ஷ்மி என்றால் லட்சணம் உடையவர். எனவே இப்பொழுதும் கூட முகத்தில், நடத்தையில் அந்த பிரகாசம் தென்பட வேண்டும். இப்பொழுதோ இங்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம், அங்கு சென்று காண்பிப்போம் என்று அப்படி இல்லையே. எப்பொழுது இங்கு நிரூபணத்தை கொடுத்து செல்வீர்களோ அப்பொழுதுதான் அங்கும் நிரூபணம் கொடுக்க முடியும். புரிந்ததா? तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वर्षा मिलेगा तुमको। ओम शांति।